வெல்லம், கோமியம், அவ்வளவுதான். இது 3 பொருள். வெல்லம்ன்றது ஒரு இனிப்பு. அது வந்து நுண்ணுயிர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பை போடுறோம். இது தயார் பண்ணிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? வெல்லம் இருக்கு, கோமியம் இருக்கு, சாணம் இருக்கு. இந்த இதுல தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல சரியா தயார் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்கு நம்ம தயார் பண்ண போறது என்னக்கா, தமிழ்ல ஊட்டம் ஏற்றிய தொழு உரம். ஒரு தொழு உரத்துக்கு வந்து ஒரு ஊட்டத்தை ஏத்துறது, ஊட்டம் ஏற்றிய தொழு உரம். ஆங்கிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ரிச் கம்போஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து அறிவுலாம் கொடுத்து ஒரு படிக்க வச்சு அறிவாளியா மாத்திரம் இல்லையா, ஒரு ஊக்கம் அறிவுலாம் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த உரம் வந்து சாதாரணமா இருக்கிறத விட கூடுதலா வேலை செய்யறதுக்கும் நிறைய சத்துக்களை இந்த உரத்துக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை செய்ய போறோம். இது பேர் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஐயாலாம் பேசும்போது ஒரு பயிர் வளர்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்கா 3 முக்கியமான சத்துக்கள் வேணும். ஒன்று தழை சத்து, இன்னொன்று மணி சத்து, இன்னொன்று சாம்பல் சத்து. இது 3ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தழை சத்துன்றது தழையை அதிகமாக வளர்க்குறது, செடியை உயரமாக்குறது, அது மாதிரி மரங்கள் வளர்க்குறதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு அது பேர் தழை சத்து. ஆங்கிலத்தில் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, நைட்ரஜன் சொல்றாங்க இல்லையா, அது வந்து தழை சத்து. அதுக்கு அடுத்தது வந்து என்னக்கா மணி சத்து. அதுதான் நம்ம என்ன போடுறோம்னாக்கா அந்த டிஐபிலாம் போடுறோம், டிஐபிலாம் போடுறாங்க இல்லையா, அது மணி சத்துன்னு சொல்றாங்க. மணி சத்துன்றது என்னன்னு கேட்டாக்கா காய்களை வந்து திரட்சியாக கொண்டு வருது. அதிகமான காய் வரணும், நிறைய பழம் காய்க்கணும், நிறைய நெல் விளையணும், நிறைய சோளம் வரணும், அதுக்கு வந்து மணி சத்து இருக்கு. இன்னொன்று முக்கியமான சத்து இருக்குதுலே சாம்பல் சத்துன்னு சொல்றாங்க. சாம்பல் சத்தோட வேலை என்னவா இருக்கும், தழை வளர்ந்துருச்சு, நிறைய காய்களுக்கு கொடுத்துட்டோம். சாம்பல் சத்து எதுக்கு முக்கியமான சாம்பல் சத்துன்னு ஒன்று போடுறாங்க. அது எதுக்கு, அதுக்கு ரசாயன உரங்கள் போடுவாங்க, பொட்டாஷ் போடுவாங்க. கரெக்டா? சாம்பல் சத்து என்ன வேலை செய்யணும்னு கேட்டாக்கா ஒரு பயிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறது. அம்மா ஊசி போடுறோம் இல்லையா குழந்தைகளுக்கெல்லாம், அந்த மாதிரி வந்து செடிகளுக்கு வந்து சாம்பல் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதான் நோய் வந்து வராம இருக்கும், பூச்சிகள் வந்து அதை தாக்காம இருக்கும். சாம்பல் சத்து குறைவா இருந்துச்சுன்னா நிறைய பூச்சி வந்துடும், நிறைய நோய் வந்துடும். மிக முக்கியமான விஷயம் என்னட்டாக்கா காய்களை உருவாக்குற வேலையான சத்துக்கெல்லாம் வந்து இடம்பெயர வைக்கிறது. சத்தெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வைக்கிறது. எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், சம்பாதிக்கிற காலத்துல வந்து பணத்தெல்லாம் வந்து என்ன செய்யறோம், பேங்க்ல போட்டு வைக்கிறோம், பக்கத்து வீட்டுல கடன் கொடுத்து வைப்போம், பீரோல வச்சிருப்போம், மற்ற இடங்களை வச்சிருப்போம், நிலத்துல போட்டு வைப்போம் தானே. கடைசியா நமக்கு ஒரு விசேஷம்னு சொல்லும்போது அந்த பணமெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அந்த பிள்ளைய கல்வி கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும், ஸ்கூல்ல சேர்க்க முடியும் இல்லையா. அதே மாதிரி தாவரங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டாக்கா தன்னுடைய வளர்ச்சி காலங்கள்ல சத்தெல்லாம் வேர்ல வச்சிருக்கோம், தண்டுல வச்சிருக்கோம், இலையில வச்சிருக்கோம். கரெக்டா? கடைசியில வந்து பூக்கும் பொழுது தண்டுல இருக்கிற சத்து, இலையில இருக்கிற சத்து, வேர்ல வச்சிருந்து சேமிச்சு வச்சுது, இதெல்லாம் அந்த காய்க்கு போனாதான் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும், பூக்க ஆரம்பிக்கும். இப்ப சில நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க, எள்ளு செடியெல்லாம் உயரமா வளர்ந்துருக்கும், ஆனா எள்ளு காயே வச்சிருக்காது. கரெக்டா? மரம் வந்து பெரிய மரமா இருக்கும், ஆனா பூத்து இருக்காது. அதுக்கு என்ன காரணம் கேட்டா சாம்பல் சத்து பற்றாக்குறை இருக்கு, சாம்பல் சத்து அந்த பயிருக்கு சரியா கிடைக்கலன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 முக்கியமான சத்துக்கள் வந்து ஒரு பயிருக்கு தேவை. அது போக மீதி உள்ள 15-13 வகையான சத்துக்கள் வந்து துணை சத்துக்கள் சொல்றாங்க. அந்த துணை சத்து இந்த சத்துலாம் கிடைக்கிறதுக்கு இயற்கை முறையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து நம்ம சொல்ல போறோம் அதெல்லாம். இப்ப இந்த தானியங்கள் எல்லாம் வந்து விதைச்சி எப்படி மடக்கிறது, அந்த சனப்பு, தக்கப்பூண்டு, நெட்டி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் விளைச்சி திருப்பி மடக்கி விடுறதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த 16 வகையான சத்து அந்த பயிருக்கு கிடைக்கணுன்றதுதான். இப்போ நாம என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சாதாரண இது குப்பை, கரெக்டா, இந்த குப்பையில வந்து எல்லா வகையான சத்து இதுல புகுத்துறோம். நாம இப்ப இன்னைக்கு இதுல எல்லா வகையான சத்தையும் புகுத்துறோம். என்னென்ன வந்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க, இந்த மிக முக்கியமான விஷயங்கள் இது 3 தான் வந்து முக்கியமான. இது பேர் வந்து பாஸ்போபாக்டீரியா. இந்த பாஸ்போபாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய மணிசத்தை வந்து கிரகிச்சு உடனே கொடுக்கும். மண்ணில் வந்து ஏற்கனவே என்ன செய்யுங்க மணிசத்துன்னு ஒன்று இருக்கு, அந்த மணிசத்தை வந்து இந்த பயிருக்கு வந்து எடுத்து கொடுக்கிற வேலையை இந்த பாஸ்போபாக்டீரியா செய்யுது. இது ஒரு நுண்ணுயிர், இது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர். இந்த நுண்ணுயிர் வந்து இந்த உலகம் மண்ணு எந்த காலத்தில் தோன்றுச்சு அந்த காலத்துல இருந்து என்ன செய்யுது, மண்ணில் இருக்கிற ஒரு உயிர். இந்த உயிர் தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னாக்கா இதுக்கு இன்னைக்கு மண்ணில் இல்லை, யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு இதை கொன்னுட்டதுனால திருப்பி நம்ம என்ன செய்யுதுங்க புதுப்பிக்க வேண்டியிருக்குது. இது பேர் பாஸ்போபாக்டீரியான்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து அசோஸ்பைரலம், இதுக்கு பேர் வந்து அசோஸ்பைரலம்னு பேர். இந்த அசோஸ்பைரலம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா ஒரு தாவரம், செடி
அது கம்பு, கேழ்வரகு, சோளம், நெல், மரம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வளர்க்குறதுக்கு காற்றுல நிறையா தழை சத்து இருக்குது. காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றுல நிறையா தழை சத்து இருக்குது. படித்தவங்களுக்கு தெரியும், நிறையா படிச்சிருப்போம். 78 பங்கு காற்றுல நைட்ரஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? ஒரு செடி வளர்கிறதுக்கு 100 கிலோ வந்து தழை சத்து வேணும்னா 78 கிலோ ஓசியாவே இருக்குது. காற்றுல மேலே ஓசியாவே இருக்குது. அது வந்து பயிருக்கு கிடைக்கணும்னாக்கா இந்த மாதிரி நுண்ணுயிர்களால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். வேற யாருக்கும் அந்த பவர் கிடையாது. இந்த அசோஸ்பைரிலம் போன்ற நுண்ணுயிர்களுக்கு, ரைசோபியம் அந்த மாதிரி போன்ற நுண்ணுயிர்களுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. அதனால இந்த நுண்ணுயிரும் ஏற்கனவே பூமியில இருந்து இன்னைக்கு மறைஞ்சு போன ஒரு சூழல்ல வந்து போயிடுச்சு. அதனால இந்த நுண்ணுயிரும் நம்ம திருப்பி நிலத்துக்கு புதுப்பிக்க வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது பேர் பொட்டாஷ் மொபிலைசர்னு சொல்றாங்க. இது ஒரு நுண்ணுயிர் வந்து பொட்டாஷ் மொபிலைசர். இந்த பொட்டாஷ் மொபிலைசர் என்ன செய்துக்கிட்டாக்கா, ஒரு பூக்கிற பருவத்தில், காய்க்கிற பருவத்தில் ஒரு தாவரத்தினுடைய முதிர்ச்சி, அதாவது இறுதி பருவத்தில் எவ்வளவு மகசூலை நிர்ணயம் பண்ணணுன்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சத்து. இது பூமியில இருந்த ஒரு நுண்ணுயிர். இந்த நுண்ணுயிர் என்ன செஞ்சு இன்னைக்கு இல்லை. இது போட்டாதான் நிறைய பூக்கும், இது போட்டாதான் நிறைய காய்க்கும், இது போட்டாதான் அது சாவி இல்லாம வரும், ஒரு திரட்சியான வந்து வரும். இந்த நுண்ணுயிரும் பூமியில இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, லேப்ல தயார் பண்ணி நம்ம திருப்பி நிலத்துக்கு கொண்டாந்து போட வேண்டியிருக்கு. அப்போ இந்த 3 வகையான முக்கியமான சத்து என்ன பண்றோம், இதுக்குள்ள நம்ம இந்த குப்பையில இன்னைக்கு சேர்க்க போறோம். இது 3 முக்கியமான சத்து. இது தவிர என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வேற வந்து நோய் நிறைய இன்னைக்கு நம்ம வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இது பாருனாக்கா, இது சூடோமோனாஸ். இதுக்கு பேர் வந்து சூடோமோனாஸ்னு ஒரு நுண்ணுயிர். இந்த நுண்ணுயிரும் பூமியில ஏற்கனவே இருந்த நுண்ணுயிர் தான். இன்னைக்கு இந்த பகுதியில் நிறைய மஞ்சள் போடுறீங்க இல்லையா, மஞ்சள் சாகுபடியில் எல்லாரும் பிரதானமா சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு அழுகல் நோய். அழுகல் நோய் செடி வளர்ற காலகட்டத்தில் அந்த குருத்து அழுகல் ஒன்று வரும். இப்ப இந்த அழுகல் நோய் வராம இருக்கணும்னாக்கா முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அழுகல் நோய் வராம இருக்குன்னா விதையில வந்து நேர்த்தி பண்றது. விதை நேர்த்தி. விதை நேர்த்தினா என்னடா, அந்த சூடோமோனாஸோட முக்கியமான ரோல் வேலை என்னன்னு கேட்டாக்கா, விதை மூலம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வரக்கூடிய அந்த தொற்று நோயை வந்து அப்புறப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர் தான் இந்த சூடோமோனாஸ் என்ற நுண்ணுயிர். இதை வந்து எல்லா வகையான விதையிலும், நெல்லா இருந்தாலும் சரி, நெல், கரும்பு கருணை, மஞ்சள், சோளம், எந்த விதையா இருந்தாலும் விதைக்கிறதுக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை 1 கிலோ பவுடரை வந்து 100 லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க நல்லா வந்து இந்த விதையெல்லாம் போட்டு அதில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நட்டீங்கன்னா இந்த வேரழுகல் நோயிலிருந்து, அதாவது விதை மூலம் பரவக்கூடிய அந்த நோயை என்ன செய்யலாம், நீங்களால வந்து தடுத்து நிறுத்திட முடியும். அதே மாதிரி வந்து வெட்ரிசீலியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வெட்ரிசீலியம் என்னன்னு கேட்டாக்கா, குறிப்பா சில இந்த பரங்கிலாம் போட்டிருப்பாங்க. பரங்கி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மஞ்சள் நோய் வரும். பரங்கில, வெண்டையில அதெல்லாம் மஞ்சள் நோயெல்லாம் வரும் தானே. அந்த மாதிரியான அந்த நோய்களை வந்து அழுகல் நோய், செடி வரும்போது சில அழிடும். அந்த அழுகல் நோயெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான இது ஒரு நுண்ணுயிர். இதுவும் வந்து பூமியில இயற்கையில கலந்து படைக்கப்பட்ட ஒரு விஷயம். அது இன்னைக்கு இல்லை. அதனாலதான் அந்த அழுகல் நோயெல்லாம் இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது ஒரு நுண்ணுயிர். இதையும் நாம இந்த இதோட சேர்த்து கலக்க போறோம். இப்ப இது ஒரு நுண்ணுயிர். இந்த பேசிலஸ் சப்சிடிஸ் நிறைய வேர் வளர்ச்சியில ரொம்ப அதிகப்படுத்தும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், இப்ப கை இருந்தாலும் எடுத்து சாப்பிட முடியும் நம்ம. அப்ப கை இருந்தாலும் சாப்பிட முடியும். கையே இல்லாத சாப்பிடுறது ரொம்ப சிரமம் தானே. அதனால வந்து வேர் நிறைய வேணும். எந்த பொருளா இருந்தாலும், எந்த மரமா இருந்தாலும், எந்த செடியா இருந்தாலும் நிறைய வேர் இருந்தால் தான் நிறைய சத்து எடுக்கும். சில செடி நோஞ்ச மாதிரி இருக்கும், அதை பிடிங்க பார்த்தீங்கன்னா வேர் குட்டியான் இருக்கும். சில செடி நல்லா கிளைச்சிருக்கும், அதை பிடிங்கன்னா நிறைய வேர் இருக்கும். அந்த மாதிரி வேர்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து கடல் பாசி இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள்லாம் வந்து வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர். அப்ப இந்த குப்பையில வந்து இதையும் நாம என்ன செய்யறோம், இதை கலக்கிறோம். இது வந்து மெட்டாரைசியம். இது மெட்டாரைசியம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து ஒரு இப்ப நிறைய வந்து இப்ப இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த வண்டுலாம் பறக்கும். தென்னை மரத்துல அந்த வண்டுலாம் வரும் இல்லையா, தென்னை மரத்துக்கு அந்த சாணி வண்டுன்னு ஒன்று வண்டு பறக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடும் இல்லையா, அந்த காண்டாமிருகம் வண்டு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி வண்டு செடிக்கு மேல ஏற்படக்கூடிய அந்த இலைகளெல்லாம் சுருட்டிக்கிட்டு இருக்கும். சில புல்ல அந்த உள்ள செடியோட சுருட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வண்டுகள்லாம் வந்து வேகமா இது வந்து அழிச்சிடும். இதை இதே மாதிரி நீங்க வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணியில 1 கிலோ பவுடரை நீங்க கரைச்சி தென்னை மரத்துக்குலாம் அந்த தென்னை மரத்து குருத்தெல்லாம் ஊத்துனீங்கன்னாக்கா அந்த வண்டு மேல ஒரு படிவு மாதிரி படிஞ்சிடும். அந்த வண்டு மேல வந்து இந்த பூசணம் பூக்குது இல்ல, அந்த மாதிரி படிஞ்சிடும். அதனால அந்த வண்டு வந்து பறக்க முடியாம செத்து போயிடும். சரி, தென்னை மரத்துக்கு அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வைக்கலாம். அந்த மாதிரியான செடிக்கு மேல வண்டு மூலம் பாதிக்கப்படக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களை வந்து
தடுக்கிறதுக்காக இந்த இந்த நுண்ணுயிரை நம்ம வந்து கலக்கிறோம். இது வந்து ட்ரைகோடெர்மா விரிடின்னு சொல்லி இதுவும் வந்து விதை நேர்த்திக்காக தான். இது வந்து நெல், கரும்பு, வாழை இந்த போன்ற விதையை நேர்த்தி பண்ணுறது. இது வந்து விதை மூலிமா பரவக்கூடிய நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கப்புறம் செடியில் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். பூமியில் வந்து செடி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். டக்குன்னு விதை நேர்த்தி பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா இதை கூட நீங்கள் 100 லிட்டர் தண்ணியில் கலந்து மேலே செடிக்கு தெளிச்சிங்கனாக்கா அந்த நோயெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ குறிப்பாக நீங்கள் கடலெல்லாம் அந்த பக்கம் மல்லாட்டை வேர்க்கடலையா வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இது மட்டும் செடி மட்டும் வந்து கீழே அப்படியே அழுகலாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து நேர்த்தி பண்ணாங்கனாக்கா இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் இருக்கும். இப்படி நிறைய நுண்ணுயிர்கள் வந்து நம்ம என்ன செய்ய போட்டுருக்கோம். அது முக்கியமானது நேட்டாக்கா இது ஒரு வளர்ச்சி ஊக்கி. இந்த வளர்ச்சி ஊக்கி வந்து இப்போ எங்கள் நிறுவனத்தின் மூலியமாகவே நாங்கள் இது வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறுவனத்தின் இந்த வளர்ச்சி ஊக்கி இது வந்து எல்லா பயிர்களுக்கும் எந்த பயிராக இருந்தாலும் சரி, நெல், கரும்பு, வாழை, பூச்செடி எதுவாக இருந்தாலும் தாவரம் வளரும் போது இதை நீங்கள் தெளிச்சிங்கன்னா போதும். இதில் வந்து இது 1/2 லிட்டர் இருக்கு. இது நீங்கள் நேரடியாக தெளிக்கிறதா இருந்தாக்கா நேரடியாக அப்படியே தெளிக்கிறதா இருந்தால் ஒரு 50 லிட்டர் தண்ணியில் இது என்ன செய்யலாம் அப்படியே ஊற்றி நல்லா கலக்கிட்டு 5 டேங்க் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா செடி நல்லா வளரும். இது இன்னொரு முறையும் இருக்குது. அதை நாங்கள் அடுத்த முறை அடுத்து சொல்லி தரோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி ஊக்கி. இதையும் நாம் இதோட கலக்கிறோம். சரியா? இதெல்லாம் கலந்து என்ன செய்ய போகிறோம்னு கேட்டாக்கா அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த அமுத கரைசல் இருக்கு பாருங்க. அந்த அமுத கரைசலோட இந்த எல்லா நுண்ணுயிரையும் அதில் கலக்க போகிறோம். இப்போ எல்லா நுண்ணுயிரும் கலந்துட்டு இந்த குப்பையில் போட்டு நல்லா கலவை கலக்கிறாங்களே, சிமெண்ட் கலவை, அந்த மாதிரி நல்லா கலந்துட்டு சாக்கில் அள்ளி கட்டி வச்சிடணும். கட்டி வச்சுனாக்கா ஒரு 15 நாள் இருக்கும். அது 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாக்கு ரொம்ப டைட் ஆகிடும், கலர் மாறிடும். கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா அது ஒட்டாத அளவுக்கு நல்லா பொசு பொசு ஆகிடும். இது நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வீட்டில் பாதுகாப்பாக நிழலில் வச்சுருந்தா போதும். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நெல் நட்டுறீங்கன்னா அடி உரமாக போடலாம், களை எடுத்துகிட்டு மேல் உரமாக போடலாம். இந்த மாதிரி சோளம், காய்கறி வச்சுருக்கோம். அந்த அடியில் தூர் இருக்கு இல்லையா, செடிகளுடைய வேர், அந்த வேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சிங்கனாக்கா நல்லா செடி வளரும். வேறு எந்த உரமும் நீங்கள் பயன்படுத்த தேவை அவசியமே இல்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் உற்பத்தி செலவு எவ்வளோ இதுக்கு செலவாகும் தயார் பண்ணுறதுன்னா 1000 ரூபா செலவாகும். ஒரு ஏக்கருக்கு நீங்கள் போதுமான உரம், மேல் உரம், அடி உரம் சேர்த்துனா 1000 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் போதுமான உரம் தயார் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு ரசாயன உரம் வந்து 4000லேருந்து 5000 வரைக்கும் வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா? 5000 ரூபா வாங்க வேண்டியிருக்கு. இப்போ நான் 1000 ரூபா செலவு பண்ணால் போதுமானது இருக்கும். 2 பயிர் அல்லது 3 பயிருக்கு தொடர்ந்து இது ரசாயன உரம் போடாமல் 3 பயிருக்கு இந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்தை நீங்கள் தயார் பண்ணி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இது எல்லா நுண்ணுயிர்களும் என்ன செய்யும், அதில் வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே போட தேவையே கிடையாது. உங்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவு மட்டும் அதில் திருப்பி போட்டிங்கனாலே அதை சாப்பிட்டு அது திருப்பி மறுசுழற்சி அடைஞ்சு உயிரோடு இருந்திருக்கும். இதுதான் இதோட இது. இப்போ இதை நம்ம செய்ய போகிறோம். இது சரிங்களா? யார் செய்ய வருது வாங்க. இது இந்த 2ல் கொஞ்சம் திறந்த கொஞ்சம் முட்டு மோந்து வச்சுருங்களா? 2 பேர் யார் இது கொஞ்சம் மோந்துருங்க. அது கோமியர் கொஞ்சம் எடுத்துங்க. இதில் ஊற்றும். சும்மா ஊற்று பரவாயில்ல, ஊற்றுங்க. இதுக்கு ஊற்றுங்க. அது எல்லாம் ஊற்றுங்க, எல்லாம் போடுறோம். அதுலேயே ஊற்றி வைங்க. இதெல்லாம் ஒட்டுக்க அதில் கலந்து பார்த்து இருங்க. ஆமாம் தமிழ் கொஞ்சம் போட்டு எங்கே இருந்துச்சு போட்டு எடுத்துட்டு போயிட்டுங்களா மறுபடியும்? யார் எடுத்துட்டு வந்தாங்க? எடுத்துட்டு வரல. ஊற்றலாமா?
ஒன்றும் இல்லை. கத்தி இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து ஒன்றும் இல்லை, தாராளமாக கையில் எடுத்து போடலாம் போடுங்க. அதில் ஃபுல்லாக போட்டுக்கணும். அதெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் உடம்பு ஒரு ஆள் கலக்கிட்டு இருங்க கையால். குச்சி குச்சி கூட எடுத்துக்கலாம், கையில் கலக்கினாலும் சரி தான். கலக்குங்க, கையில் கலக்குனா தான் அப்போ தான் கலக்கிறது ஆகும். உக்காரி அப்படியே அப்படி உட்காந்துக்க. ஒருத்த அள்ளி அள்ளி போட சொல்லி கடிக்க இது கை விட்டு கலக்கிறதும் கஷ்டம் அவங்களுக்கு. தள்ளி போட்டோம் அந்த உரமெல்லாம் கடிக்கிறது கையில் தேவை வேறு பொருள் வேறு 40. இதெல்லாம் ஒன்றும் ஸ்மெல்லாம் இருக்கு. கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்குமா அடியில் இது ஏன் வந்து குறைவா போடுறோம்னா, இது 500 கிலோ குப்பைக்கு வந்து போட வேண்டிய ஒரு அளவு. 500 கிலோ குப்பைக்கு தான் அது போடணும். 500 கிலோ குப்பைக்கு ஒரு பாக்கெட். 500 கிலோ குப்பைக்கு தான் ஒரு பாக்கெட் போடணும். கலர் ஆயிடுது. 8 நாள்லயே உடம்பு பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருந்தா ஆனா எப்படி குடிச்சாலும் இனிப்பாதான் இருக்கு. வெள்ளம் போறதுனால உடனே கருத்துக்கிட்டு சொல்லி இது குடிச்சானு சாவறதுக்குள்ள முகத்து கட்டி குடிக்கிறோம். நம்ம இன்னும் பொழைக்கணுன்றதுக்காக தான் இது குடிக்க மாட்டாங்க. நான் 2 தரம் முடிஞ்சாலும் குச்சி பார்க்குறோம். வந்து கொடுவா கட்டி தான் கையில் பிடிச்சிட்டு வந்தியா? எப்படி தெரியும்? முடிஞ்சிருச்சு கொடுவான்மே வந்து நாங்கள் அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அதெல்லாம் இல்லை சார். ஓப்பன் பண்ணுங்க, டப்புன்னு வெடிக்க போகுது. அவ்வளோ நுண்ணுயிர். அதுல அவ்வளவு நுண்ணுயிர் உள்ள இருக்கு. வெளியில வர்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கு. நம்ம உடைச்ச உடனே டக்குன்னு அது அவ்வளவு உயிர்கள் வந்து அந்த அவ்வளவு இருக்கு உள்ள. அந்த 2 பாட்டிலையும் எடுத்துருங்க. இங்க வாங்க, யார் மம்பட்டி பிடிக்கிறது இப்ப? அண்ணாமலா கொஞ்சம் நல்லா பறிப்பு. போயிட்டாங்க காணும். நடுவில் கொஞ்சம் பள்ளம் பண்ணிங்க. நடுவில் பள்ளம் பண்ணிங்க. அதை எடுத்து ஊத்துங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக டப்பாவில் மண்டு ஊற்றுங்க பார்க்கலாம். இருங்க இருங்க. கொஞ்சம் மேலே விடு. ஒரே குழி பண்ணாத. பரவாயில்ல பரவாயில்ல குறைச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல 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 பார்த்துக்கோங்க. இல்ல ஊத்தட்டும், ஊத்துன பிறகு மூடுவோம். ஊத்துன பிறகு மூடட்டும். ஆமா உங்களுக்கு தான் எல்லா இடத்துலையும் ஊற்றுங்க. அப்படியே தூக்கி ஊற்றிடும். அதெல்லாம் எடுத்து போடுங்க. இருங்க 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 ஃபர்ஸ்ட் கலருங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை கூட அப்புறம் வச்சுக்காம இதை யூஸ் பண்ணுங்க. இதை ரெண்டு யூஸ் பண்ணுங்க. முதல்ல இலையெல்லாம் தள்ளி விட்டுருங்க. எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் அவசரம். சாப்பாடு கீழே இருந்து வரும். சத்தியா சொல்லல, கீழே இருந்து வாங்கன்னு. ஏற்றுடுங்க நல்லா ஏற்றுடுங்க. கீழே இருந்து வரணும், கீழே இருந்து வரணும். வரட்டும் அதை எடுத்து போட்டுக்கலாம். இதே கடக்கு பாருங்க குப்பை இந்த பக்கம். இதை ஏற்று விடுங்க மேலே. இதை ஏற்றுங்க தம்பி. இந்த குப்பை நிறைய இதெல்லாம் ஏற்றி விடுங்க மேலே. இது அடியில் இருக்கிறது மேலே போகணும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஊற்றணும். சரி. ஆமா ஆமா. கேமராவில் ஃபோட்டோ எடுத்துங்க. கேமராவில் எடுக்க முடியாது. நீங்கள் ஃபோட்டோ எடுங்க சார். அடிக்காதீங்கப்பல மரம் வித்துட்டு இருக்குது. அதை எடுத்து ஊற்றுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நல்லா அது நல்லா இதாக பார்க்குறேன். அதை தெளிச்சு விடுமா, கொஞ்சம் நல்லா தெளிச்சு விடுங்க. இந்த அதை அப்படியே சும்மா தூக்கி தெளிங்க. அப்படியே அது மேலே கொஞ்சம் இதாக ஆக்கிங்க. நல்லா தெளிச்சு விடுங்க. திருப்பி ஒரு பெரட்டுங்க. வாங்க எல்லாரும் வட்டமாக நில்லுங்க. போயிட்டு முடிச்சிருவோம். முதல்ல நின்று மாதிரி வாங்க முடிக்க போகிறோம். வாங்க வேகமாக வாங்க.
வாங்க. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சோம். இன்னும் தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஈரம் இன்னும் லேசாக தெளிச்சு அவர் கொத்த தெளிச்சு விடுங்க. அப்படியே தெளிச்சு விடுங்க ஒருத்தர். அந்த பக்கம் தள்ளி, அந்த பக்கம் தரிக்கிற பக்கம் தள்ளி. இப்போ என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா முடிச்சிருவோம், அவ்வளோதான். அதான் சரி, அப்படி சொல்லுங்கள். எது வரலையா பரவாயில்ல. அமிர்த கரைசல் செஞ்சு வச்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி குப்பை வந்துட்டு எத்தனை கூட எடுத்துகிட்டு வந்தோம்? கணக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு? அவங்களுக்கு தெரியுங்களா? குப்பை கொண்டு வந்து அப்படியே போட்டோமா? அதெல்லாம் சுத்தப்படுத்தணும். என்ன பண்ணணும்? கல்லு, பேப்பரு, இதெல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தியாச்சு. சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டோம். அந்த பக்கம் வந்து அமிர்த கரைசல் செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இதுல இருக்கிற இந்த நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் அதுல போட்டு கலக்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ண போறாங்கன்னு பாருங்க. இப்ப எப்படி ஆகுதுன்னு பாருங்க. லேசாக தண்ணி தெளிச்சு விடுங்க. தெளிங்க. அதான் ஈரப்பதத்தை சேமித்து வைக்கிறது. அதுக்கு தான் இதெல்லாம் போட்டது. சொல்லுங்க மரியா. ஈரப்பதத்தை சேமித்து வைக்கக்கூடிய சத்தமா உரம் இதுதான். சத்தமா பேசுங்க. சத்தமா அதில் இருக்கிற ஈரமெல்லாம் அது சேர்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது சேமித்து வைக்கும் இந்த இயற்கை உரம். வெளியே வந்தாலும் நம்ம போக முடியும். கஷ்டப்படணும். நம்ம காட்டுக்கு செய்யும்போது எப்படி கஷ்டப்பட்டுதான் நான் வேலு விட மாட்டான். ரெடி பண்ணிருக்கிறாங்க. அவர் பேச சொல்லிடுங்க, கொஞ்சம் விளக்கம் சொல்லிடுங்க. அது விளக்கம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்? இப்போ இது வரைக்கும் என்னென்ன போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாமா? மீனா சொல்றியா? கேட்டா வந்தியா? கவனிக்கலாம். எரு மாட்டு தொழு இருக்கிற நம்ம இதில் இருந்து குப்பையிலேருந்து கொண்டுட்டு வந்து வச்சோம். அதில் இலை தலை கல் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சுத்தமான எருவாக பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது சாணம், மாட்டு கோமியம், வெல்லம் மூணையும் கலந்து அமிர்த கரைசல் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்துச்சு. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். அதோட இருக்கிற எல்லா நுண்ணுயிர்களும் அதில் கலக்கிறோம். கலந்தவா? கலந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஒரு
நம்ம சிமெண்ட் கலக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு வரணும். மண்ணு பாதி ஏறு தண்ணி ஒரு பக்கம் அது மாதிரிலாம் இல்லாம எல்லாத்தையும் கலந்தாச்சு. சாக்குல இது எடுத்து போட போறோம். அது மட்டும் ரெடியா இருக்காங்க. எங்க ஊருக்கு ஒண்ணு சார், எங்க ஊருக்கு ஒரு பையா உங்களுக்கு பங்கு யாராவது முதல்ல சொன்னீங்க ஒரு 6-7 பேர் பிடிங்க எடுத்துக்கலாம். ஏடுங்கிற மாதிரி சாக்கு போய் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. யாரு முருகேசன் எடுப்போம் ஒவ்வொரு எங்க காலி மலை காணும் பிடிச்சா அந்த கை வாசமா அள்ளி பாடுற மாதிரி அள்ளி பட்டா எப்படி வேலை எங்கேயும் தூக்கிட்டு போறது இல்லம்மா, அள்ளி போடுமா. ஒரே இடத்துல வைக்க போறோம். ஆண்டிப்பட்டிக்காரவங்களுக்கு ஒரு மூட்டை, கட்டக்காட்டுக்காரவங்களுக்கு அது கிளம்பக்காரவங்களுக்கு ஒரு மூட்டை, புளிங்கத்துக்காரவங்களுக்கு ஒரு மூட்டை, ஆளாளுக்கு ஒவ்வொரு மூட்டை எடுத்துக்கலாம். 15 நாள் கழிச்சு இப்ப என்ன பண்ண போறோம்னா இடத்துல வச்சிடும். 15 நாள் கழிச்சு லூசா இப்ப எல்லாமே போட வேண்டாம்பா. போடுங்க போடுங்க, அந்த அளவுக்கு போதும், அந்த அளவுக்கு போதும், அதுல போதும். அது கட்டி வைக்கணும், லூசா கட்டி வைப்போம். 15 நாள் கழிச்சு அந்த பாட்டில் வெடிக்கிற மாதிரி எப்படி போதும் 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 போதும். வீட்டுக்கே எடுத்துக்கலாம். அங்க கொண்டு போய் வச்சுட்டு நினையாம பேர் எழுதி வச்சுட்டு போ தமிழ்ச்சி. போதும் போதும் போதும். பையன் இங்க இருக்கு, ரெடியா இருக்கு. காலையில கையில போதும், அதுல போதும், அதுல போதும் போடாதீங்க. கட்டணும்ல, இதுல போட்டு கட்டி வைக்கணும். அதான் அது போடுங்க. போயா போதுமாப்பா. ஒரு பையன் எடுத்துறாயா? கவிதாளுக்கு ஒண்ணு, வெள்ளச்சம்மா வீட்டுக்கு ஒண்ணு, காளியம்மா வீட்டுக்கு ஒண்ணு, ராதிகா வீட்டுக்கு ஒண்ணு, ஆதியாவுக்கு ஒண்ணு, அண்ணாமலைக்கு ஒண்ணு, வெள்ளச்சி மச்சாண்டவர் வீட்டுக்கு ஒண்ணு, குழந்தைனார் வீட்டுக்கு ஒண்ணு, அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். போடு ஆளுமா தூக்கி விட்டோம். வீட்டுல கலசல் வச்சிருந்தோம்ல, கலந்தாலும் மூடுறீங்களா? எங்க வீட்டுல இன்னும் ஒரு சாக்கு இருக்கு, அது எல்லாத்தையும் அள்ளி போட்டுங்க. எல்லாத்தையும் இது அள்ளி எல்லாத்தையும் போட்டுருங்க அப்படியே. லூஸா கட்டுங்க அப்படியே, முனையில கட்டுங்க. முனையில மட்டும் கட்டுங்க, ரொம்ப டைட்டா கட்டாம கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டுங்க, அவ்வளவுதான். கழிச்சு எடுத்துட்டு அது போதும் காளியம்மா, கரெக்டு. அப்படியே கட்டுங்க காளியம்மா. இப்ப யாரு சாக்கு பிடிச்சலாம் அவங்க தான் தூக்கிட்டு போகணும் காளியம்மா வீடு வரைக்கும், அவங்களும். இதெல்லாம் பவுடர் ஆயிடும், நல்லா பவுடர் ஆகி இது எப்படி இருக்குது அதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் எதையுமே போடக்கூடாது, யூரியா போடுறோம் எதுவுமே போடக்கூடாது. இது மட்டும் போட்டாங்க அப்படியே பயிருக்கு கொஞ்சம் தெளிச்சுட்டு விட்டுருங்க. அதோட சரி எல்லாம் கயிறு எடுத்துட்டீங்களா? கயிறு கயிறு
மண்ணுக்குள்ள வெயிட்ல இருக்கணுமா ஈரங்குது கொட்டல இறக்கி விடுறோம் சீட்டி போட்டுருவோம் கையில் இந்த அளவுக்கு லூஸ் இருக்கு சார் அண்ணா அதில் அந்த ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையை லேசாக மாற்றிக்க எல்லா சாக்கையும் வரிசையா வைங்க. வெரி குட். கை தட்டுங்களா? சாக்கு வரிசையா வைங்க. வேலுக்கு தான் கை தட்டல் பூரா. வரிசையா வைங்க. சாக்கெல்லாம் வரிசையா வைங்க. அப்படியே வரிசையா வைங்க. எல்லாம் மூட்டையும் மம்பட்டி ஓரமாடுங்க. வரிசையா வைங்க. தடை பண்ணுறாங்க அவங்க. லைனா வைங்க. எல்லாரும் அப்படி பின்னாடி வாங்க. ஒரு போட்டோ எடுத்துருவோம். நீங்க அப்படி பின்னாடி போங்க. பின்னாடி போங்க சார். முடிச்சிடலாமா? வாங்க வாங்க. தம்பி வேலு அப்படி பின்னாடி போங்க. முன்னாடி போங்க. நீங்க போங்க சார். நீங்க அங்க போயிட்டு ஐயா நீங்க சரி. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு செய்முறை ஒன்று நமக்கு செஞ்சிருக்கிறோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பிரதானமாக வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உரத்துக்கு எப்படி வந்து ஊட்டம் ஏற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாருடைய பங்கேற்போட செஞ்சுருக்கிறோம். அப்போ அதை பற்றி கூட ஐயா வந்து இப்போ நம்ம திருப்பி ஒரு நிமிஷம் நமக்கு வந்து திருப்பி அவங்க சொல்லுவாங்க இப்போ என்ன செஞ்சுருக்கோம், இதோட முக்கியத்துவன்றது வந்து மாதிரி ஐயா சிவபிரகாசம் ஐயா வந்து நம்மளோட கொஞ்சம் பேசுவாங்க. ஊட்டமேற்றி தூள் வரணும். அதுக்கு அடிப்படை ஊட்டமேற்றுறதுன்னா என்ன? மாதிரி அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும். 3 அடி 5 அடி வளர்றான்ல, இந்த மாதிரி நம்ம எருவை வந்து இன்னும் சத்து உள்ளதாக மாற்றுறதுக்கு மண்ணில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இங்கேயே நம்ம பாக்கெட்டில் கலந்துக்கிட்டு வச்சு ஒரு 5 நாளைக்கு எப்படி வச்சுட்டோம்னா ஒன்று வந்து ஒரு 20 செகண்டுக்குள்ளார பல மடங்காட்டும். இந்த நுண்ணுயிரெலாம் 10 நாள் 20 நாள் செகண்ட் 20 செகண்டுக்குள்ளார கொட்டிட்டு அதனால தான் அது 5 நாளைக்கு வரைக்கும் முக்கி போய் இருக்கிறது. மண்ணில் போட்டுச்சுன்னா இந்த ஈரப்பாங்க இருந்ததுன்னா அது தன்னைத்தானே அப்படியே நெருப்பு வைக்கிற மாதிரி கையில் பூரா பரவிக்கும். சொல்லிங்கன்னா நம்ம விட வேண்டியது 20 செகண்ட் ஒரு தடவை மல்டிப்ளை பெருகுதுன்னா அது அப்படி பெருக்கும். அப்போ நம்மளுக்கு எந்த பயிர்களுக்கு எந்த பொருள் எந்த சத்து கம்மியாக இருக்கோ அது ஈடுகட்டிக்கும். அப்போ எல்லா சத்தையும் நம்ம இப்போ கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அது என்ன சத்து வேணுமோ அந்த சத்து எடுத்துக்கும். அதனால் இந்த ஊட்டமேற்றிய தூள் வந்து நம்ம 5 பெட்டி 5 டக்கு நிறைய எருவு கொண்டு போகிறதுக்கு ஒரு 500 கிலோ போட்டோம்னா போகிறோம் ஒரு ஏக்கருக்கு தேவையானது. அப்போ 5 டிராக்டர்னாக்க 7500 ரூபாய்க்கு உரம் வாங்கணும் இன்னைக்கு காசுக்கு. இது நம்மளே தயார் பண்ணிக்கலாம். ஒரு மாட்டு எருவில் இந்த கடையெல்லாம் சேர்த்து வாங்கினா கட்டுறதாக சொல்கிற மாதிரி ஒரு 1000 ரூபா முதலீடு. 1000 ரூபாய்க்குள்ளது ஒரு ஏக்கருக்கு தேவையான வீட்டு பயிர் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சூழ்நிலை. இதுக்காக நம்ம வந்து இதை நம்ம விட்டுட்டு தான் இப்போ நிறைய ரசாயனத்துக்கு போகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது நுண்ணுயிரை வந்து பெரிய இல்லாமல் ஆயிடுச்சு. உங்களுக்கு சின்ன உதாரணம் வேணும்னா நீங்கள் மண்புழு உரத்தை ஒன்று எடுத்து டேபிளில் வச்சுட்டு அந்த சாப்பிட்ற உப்பு இருக்குல்ல அந்த உப்பு வந்து அந்த புழு மேலே போட்டு பாருங்கள் 2 நிமிஷத்தில் செத்து போயிடுச்சு. அப்போ அந்த சாப்பிட்ற உப்புக்கே அவ்வளோ எஃபெக்ட் இருந்தாக்கா நம்ம ரசாயனத்தை பூரா போடுறோம். அதை அந்த பூமியில் இருக்க முடியும். அதனால் சாப்பிட்ற உப்பு வந்து செத்துக்கு தான் சொல்கிறது. ஆக இது நுண்ணுயிர் உரங்கள் தான் இன்றைக்கி அடிப்படை. இது காவேரி போய் எல்லா பகுதியிலையும் சொல்லிட்டாங்க. தொடர்ந்து நாங்கள் ரசாயனம் போட்டதுனால பூமியில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய ஆட்கள் அங்கே இல்லை. இது நம்மளை அறியாமலே பூமியில் இருக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஈடுகட்டணும்னா
இயற்கை எடுப்பதற்கு நம்ம போகணும். முக்கியமாக இந்த நுண்ணுயிர் உரங்கள் வேணும். இதோட வந்து ராக் பாஸ்பேட் சேலத்தில் தான் கிடைக்கும். ராக் பாஸ்பேட்னா இயற்கையிலே சூப்பர் பாஸ்பேட் மாதிரி கடையில் கிடைக்குது இல்லையா, சூப்பர் பாஸ்பேட்னு வாங்குவோம். அது ராக் பாஸ்பேட்னு இங்கே சேலத்தில் தான் நானே வந்து வாங்கிட்டு போவேன் டன் கணக்கில். அதில் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம இந்த மணிச்சத்துங்கிறது வந்து ஈடுகட்டி மணிச்சத்து நல்ல தரமாக. ஆமாம், அது வந்து அவங்க மகாராஷ்டிரா வந்து வெட்டி ரயிலில் கொண்டாந்து இங்கே மாவாக அரைச்சி இங்கே 50 கிலோ பை ரசாயன உரத்தை விட 30 ரூபாய் 40 ரூபா கம்மி தான். ரொம்ப கம்மி. ராக் பாஸ்பேட் ஒரு மூட்டையே 150 ரூபா 100 ரூபா 75 ரூபாய்லாம் கிடைக்கும். வாங்கிட்டு போய் விவசாயிகள் இந்த மாதிரி ஊட்டமேறி சொல்லுறோம். அவங்க தோட்டத்தில் செஞ்சு பயிருக்கு தேவைப்படுறதுக்கு கொடுப்போம். இப்போ அவங்கவுங்க தேவையானதை அந்த விவசாய குழு கூடி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வேற யாராவது இந்த கருத்தை சொல்லுங்களேன். இப்போ இதை பற்றி முடிச்சிடுவோம். இப்போ இது எப்படி இதுக்கு முன்னாடி இப்போ என்ன தோணுது உங்களுக்கு? யாராவது சொல்லுங்க. இப்படி ஒரு சாதாரண நம்ம குப்பை இன்னைக்கு உங்க முன்னாடி அது மூட்டையாக இருக்குது. இன்னும் ஒரு 15 நாளில் இது வந்து வேற வடிவத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை பற்றி என்ன கருத்து, என்ன நினைக்கிறீங்கன்னு யாராவது ஒரு அம்மா சொல்லலாமே, டக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தொழு உரமா செஞ்சு நம்ம அமுது கரைச்சலை செஞ்சு இப்போ வந்து நம்ம எல்லா பவுடரும் போட்டு கலக்கி நம்ம எருவில் தொழு உரத்தில் கொட்டி எல்லாம் கலக்கி அதை மூட்டையை பிடிச்சி வச்சுக்கிறோம். இதுதான் வந்து நம்ம தொழு உரமாக நம்ம பயன்படுத்தணும் நம்ம வயலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இது எல்லாரும் சேர்ந்து இது செஞ்சது. நுண்ணுயிர் வரும், ஊட்டமேற்றிய தொழு உரம். ஊட்டமேற்றிய தொழு உரம், அது வாயில் வராது இருக்கு. ஊட்டம்னா ஊட்ட பிள்ளை ஊட்டி வளர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். வேற ஒன்றும் பெரிய பாஷெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊட்டி வளர்க்குறோம். இப்போ எருவில் ஊட்டம் ஏற்றுறோம். வேற யாராவது சொல்றீங்களாம்மா கருத்து? கிளம்ப ஒவ்வொரு ஊரும் சொல்லுங்களேன். ஆவலூர், தேங்காய் சொல்லிட்டாங்க. ஆண்டிப்பட்டி பின்னாடி போய் பதுக்கிறது பத்தியா, பதுங்குது பாரு. இல்ல இது வந்துட்டு நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்குமா இல்லையா? இதுக்கு வந்துட்டு 4000 கடையில மருந்து வாங்கி நம்ம நிலத்தை கெடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு கொஞ்சமா வெளியில இருந்து வாங்குறோம். ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றோம், அவ்வளவுதான். மற்ற பொருள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற பொருள். அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு 15 நாள் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது 6 மாசத்துக்கு கெடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க காய்கறிக்கோ எந்த பயிருக்கு வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ பண்ணும்போது என்ன தேவை இருக்காது, ஒரு டிஏபி போடணும், யூரியா போடணும் அப்படின்னு ரசாயன உரங்களை தெளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே இயற்கையில் இருக்கிறத நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதனால என்ன ஆகுன்னா மண் வளமாயிடும். மண் வந்து இப்போ பயிருக்கு தேவையான சத்து வந்துட்டு மண்ணுக்குள்ளாரே கிடைக்கும். காலப்போக்கில் என்ன ஆகும், அந்த மண்ணில் வந்துட்டு இந்த சத்தெல்லாம் நில நின்று அப்படியே நின்றுடும். அப்போ நீங்கள் மேற்கொண்டு எந்த ஒரு உரமும் போட வேண்டியதில்லை. குப்பையாளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா மட்டும் போதும். செலவு பாதிக்கு மேலே குறைஞ்சு போயிடும். அப்புறம் விளைச்சலில் உங்களுக்கு வருமானத்தை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு செலவு பண்ணுற காசு கம்மி. அப்போ லாபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அல்லது நம்மளுக்கு விளைச்சல் நல்லா கூடுதலாக கிடைக்கும். அவ்வளோதான் அதில் முக்கியமான விஷயம் இதில். சரி, இன்னைக்கு ஓவராலாக நம்ம வந்துட்டு காலையிலேருந்து நம்ம பேசணும், ஐயா பேசியிருக்காங்க. அப்புறம் இந்த பயிற்சி நடந்தது மொத்தமாக உங்களுடைய பார்வை என்ன இருந்துச்சு? இன்னைக்கு பயிற்சி எப்படி இருந்துச்சு? மத்தியானம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஐயா பேசினாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க பேசினாங்க, வெளிச்சமாக பாட்டு பாடினாங்க, இந்த உரம் எல்லாம் ட்ரைனிங் அந்த பயிற்சி செஞ்சோம். இதுக்கெல்லாம் வந்துட்டு மொத்தமாக உங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு பயிற்சி எப்படி இருந்தது உங்களுக்கு, அதை சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு சொன்ன முடிச்சிடும். இன்னைக்கு நல்லா பயனுள்ளதாக இருந்துச்சா? என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? என்ன தோணுச்சு? இப்போ வரும்போது என்ன நினச்சிட்டு வந்தீங்க, இப்போ போகும்போது என்ன நினச்சிட்டு போறீங்க? என்ன இல்லை பயனுள்ளதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. எப்படின்னு சொல்லுங்க. விவசாயத்துக்கு வந்து பயனுள்ளதாக எடுத்து காட்டுனால வந்து இப்போ தொழில் நம்ம செஞ்சேதான் ஆகணும், நம்ம காட்டுல பயிர் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வந்த மாதிரி இப்ப செஞ்சு காட்டலாம், செஞ்சதான் தீரணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்காத பொருள். இந்த மாதிரி பொருள் எல்லாம் கிடைக்காது. இது வந்துட்டு நாங்களே வந்துட்டு மெட்ராஸ்ல வந்துட்டு ஒரு கம்பெனியில் சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்தோம். இது வந்துட்டு இது செய்யறதுக்கு காசு செலவாகும். பட் வந்துட்டு வேற எந்த வித நம்மளுக்கு ரசாயன உரம் கடைக்கு போய் வாங்கினாலும் காசு செலவு பண்ணுறோமா, 4000 5000 செலவு பண்ணுறோமா, இதுக்கு ஒரு 1000 ரூபா தான் செலவாகும். ஸோ இந்த மாதிரி பொருளெல்லாம்
தேவை நான் எங்கள் நிலத்துல செஞ்சு பார்க்கலாம் சார், நான் எந்த வேற யூரியா கிடைக்க டிஏபியோ எதுவுமே வாங்க போகிறதில்ல, இதை மட்டும் நாங்கள் செய்கிறோம், ஒரு அரை ஏக்கரால் செய்கிறோம், 1/4 ஏக்கரால் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாம். செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது விஜயலட்சுமி தனலட்சுமி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிட்டீங்க நிறையா செய்யறதுல, கேள்வி எல்லாம் ஐயாட்ட கேட்டீங்க, நிறையா பேசுறீங்க, சொல்லுங்க. இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும், மண்ணுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு மேல ஒரு விஷயத்த பேசணும். வீட்டுக்காரவங்கள பயன்படுத்தணும், நம்பிக்கையை ஏற்படுத்தணும். வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம செய்யற விஷயம் தப்பு இல்லை, கரெக்டா செய்யணும், இதுதான் சரியான விஷயம் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல ரொம்ப முக்கியமா செய்யணும். அப்ப நம்ம செஞ்சு காட்டணும்னு நீங்க தான் சொன்னீங்க, செஞ்சு அவங்களை நம்ப வைக்கணும். அதுக்காக உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டது. அதிகமா செய்யறது கொஞ்சமா செஞ்சு அதுல பயன்படுத்தி காட்டணும் அவங்களுக்கு. அப்ப அவங்க மனசு சமாதானம் ஆச்சுன்னா நம்ம கூட அவங்களும் சேர்ந்து செய்வாங்க. பேசி முடிச்சிருச்சு, பப்ளிக்கா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதேதான் அவங்க கூட சேர்ந்து சொல்லி முடிச்சேன். சரி முடிச்சிடும். நீங்க சொல்றீங்க சும்மா சார். நன்றி ஜசூல் சார்பா நன்றி சொல்லிடுங்க. கொஞ்சம் கவனிமா முடிச்சிடும். நன்றி சொல்றாரு சார். நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன மாதிரி அன்னை சொன்ன மாதிரி நன்றி முடிக்கிறோம். அந்த கிரேன் வந்துட்டோம். இத்தனை நாள் பயிற்சி எடுத்ததில் வந்து எவ்வளவோ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து இந்த நடைமுறையோடு வந்து பெண்கள் குழுவுக்கு அதிகமாக கொடுத்தது இந்த ஒரு பயிற்சியை வந்து நல்ல பயிற்சியை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சியை கற்றுக்கிறதுக்கு பெண்கள் முன் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரை வந்து என்ன செய்வோம், செய்முறையில் செஞ்சு இந்த இயற்கை விவசாயத்துக்கு வர வைப்போம், இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக வந்து நாங்கள் மாறுவோம்னு சொல்லி நீங்கள் சொன்னது வந்து எங்களோட பொறுத்தவரையில் ஒரு ஆக்கப்பூர்வமாக இதை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு அளவில் வந்து நாங்கள் எடுத்து செல்வதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் வந்து சவால் விட்டு செல்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே ஒரு கிராமத்தில் வந்து எல்லாரும் இப்படி சொன்னாங்க அப்படின்றத வந்து உங்களுடைய செய்திகள் வந்து உங்களுடைய அனுபவங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்குது, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இருக்கும். இதை வந்து நடைமுறைப்படுத்தி செய்வதற்கு இந்த பகுதியில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த பிரதாபன் சார் உங்களுக்குலாம் வந்து ஜசூல் சார்பாகவும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக வந்து சிவபிரகாஷ் சார் வந்து தமிழ்நாட்டு அளவில் சுற்றிட்டு இருக்கிறவர் இந்த கிராமத்துக்கு வந்து நம்மளோட வந்து கலந்துருக்காங்க. அவருக்கு வந்து எங்களுடைய பகுதி சார்பாக நான் வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொறுமையாக அவ்வளோ நேரம் இருந்து அதில் வந்து உங்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் நான் 8 மணிலேருந்து இங்கே வந்து பார்த்ததுலேருந்து ஒரு 10-15 பெண்கள் வந்து அதிகமாக ஈடுபாட்டோடு செஞ்சாங்க. பேசி வர போகும்போது கூட நான் போகிற வழியில் பார்த்துக்கிட்டு போகும்போது 10 பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க வர போகும்போது பேசி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படின்ற போகும்போது இந்த பகுதியில் வந்து ஒரு ஆர்வம் வந்து நிறையா வந்து இயற்கை வருவதற்கு துணை செஞ்சிருக்கு. அதற்காக வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களால் அந்த ஒரு முயற்சி வந்து செய்வதற்கு ஏற்பாடு செய்த சஸ்டைனபிள் லைஃப் ட்ரஸ்ட் இயக்குனர் ஊழியர்கள் ஆணையர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட உங்களுக்கும் ஜசூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஒரு சமுதாயம் வந்து முன்னேறுது அப்படின்றதில் எங்களுடைய பங்கு இருக்குன்றத ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. மறுபடியும் உங்கள் அனைவருக்கும்